ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியாவின் ஹோபர்ட்டில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 186 ரன்கள் எடுத்தது. 187 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி 18.3 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 188 ரன்கள் அடித்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது 1-1 என்ற சமநிலையை எட்டியுள்ளது. நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவது தொடர்ந்தால் ராணுவ நடவடிக்கைக்கு வாய்ப்புள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். தனது ட்ரூத் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கொலைகள் தொடர்ந்தால் முதலில் நைஜீரியாவிற்கான உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்படும் என்றும் ராணுவ நடவடிக்கைக்கு கூட வாய்ப்பிருப்பதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ராணுவ நடவடிக்கைக்கு தயாராக இருக்குமாறு தங்கள் நாட்டு போர்த்துறையை அறிவுறுத்தியுள்ளதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவர்கள் குறிவைத்து கொல்லப்படுகின்றனர் என்ற டிரம்பின் குற்றச்சாட்டை நைஜீரியா மறுத்துள்ளது. வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மாநாடு 2025 நாளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளார். இந்த மாநாட்டில் 1 லட்சம் கோடிக்கான ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் கண்டுபிடிப்பு திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். கல்வி, ஆராய்ச்சி நிறுவனங்கள், தொழில்துறை போன்றவற்றைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் இந்த மாநாடு நாளை புதுடில்லியில் தொடங்குகிறது. AI, மின்னணுவியல், வேளாண் தொழில்நுட்பங்கள், குவாண்டம் உள்ளிட்ட 11 கருப்பொருட்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதங்கள் நடைபெறுகின்றன. இந்த மாநாடு நவம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி விழா நிறைவு பெற்றதை முன்னிட்டு விடுமுறை நாளில் குவிந்த பக்தர்கள் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் கடந்த வாரம் கந்தசஷ்டி விழா நடைபெற்றது. அந்த விழாவுக்கு வர முடியாத ஏராளமான பக்தர்கள் இன்று கோயிலுக்கு வருகை தந்துள்ளனர். கூட்டம் அலைமோதி 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பாதுகாப்புக்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதுரை அருகே அழகர் கோவிலில் கள்ளழகர் கோயில் தைலக்காப்பு விழா நடைபெற்றது. இதையொட்டி சுவாமி அழகர் கோவிலில் இருந்து அலங்கார பல்லக்கில் புறப்பட்டு அழகர்மலை பாதை வழியாக சென்றார். நூபரகங்கைக்கு சென்றவுடன் அங்குள்ள மண்டபத்தில் கள்ளழகர் பெருமாளுக்கு திருத்தைலம் சாத்தப்பட்டது. தொடர்ந்து பிரசித்தி பெற்ற நூபரகங்கை தீர்த்தத்தில் சுவாமி நீராடும் வைபவம் நடைபெற்றது. ஆண்டில் ஒரு நாள் கள்ளழகர் 4 கிலோமீட்டர் தொலைவில் அழகர்மலை மீதுள்ள நூபரகங்கைக்கு சென்று நீராடி வருவது விழாவின் தனிச்சிறப்பாகும். கல்லறை திருநாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இறந்தவர்களின் ஆன்மாவை நினைவுகூரும் வகையில் கடைபிடிக்கப்படும் கல்லறை திருநாளில் கிறிஸ்தவர்கள் தங்கள் முன்னோர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள கல்லறை தோட்டங்களுக்கு சென்றனர். அங்கு கல்லறைகளை மலர்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏற்றி தங்களது முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்தனர். ஏராளமானோர் இந்த வழிபாட்டில் பங்கேற்றனர். பயணத்தின் போது மின்சார வாகனங்களுக்கு வயர்லெஸ் முறையில் சார்ஜ் செய்யும் உலகின் முதல் சாலையை பிரான்ஸ் அறிமுகப்படுத்தியுள்ளது. பாரிஸ் நகரத்திற்கு அருகே 1.5 கிலோமீட்டர் நீளத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நெடுஞ்சாலையில் 200 கிலோ வாட்ஸுக்கும் அதிகமான திறன் கொண்ட மின்சார பேருந்துகள், கார்கள், லாரிகள் ஆகியவற்றை சார்ஜ் செய்ய முடியும். கஸ்டாவ் ஈஃபில் பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சாலை செப்பு சுருள்கள் மூலம் காந்தப்புலத்தை மின்சாரமாக மாற்றும் தொழில்நுட்பத்தால் இயங்குவதாக கூறப்படுகிறது. AI உதவியுடன் மைக்ரோசாப்ட் ஊழியர்களின் எண்ணிக்கையை மீண்டும் உயர்த்தவுள்ளதாக அந்நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சத்யா நாதல்லா தெரிவித்திருக்கிறார். AI வருகைக்கு பிறகு உலகம் முழுவதும் பல்வேறு துறைகளில் ஊழியர்கள் வேலை நீக்கம் செய்யப்படுவது அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் எதிர்காலங்களில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தப்படும் என்றும் அவர்கள் AI தொழில்நுட்ப உதவியுடன் பணியமர்த்தப்படுவார்கள் எனவும் சத்யா நாதல்லா கூறியுள்ளார்.
மத்திய அமெரிக்க நாடான கவுதமாலாவில் முன்னோருக்கு மரியாதை செலுத்தும் வருடாந்திர நிகழ்வு நடைபெற்றது. இதில் காலமான தமது முன்னோர்களின் கல்லறையில் வண்ணமயமான மிகப்பெரிய பட்டங்களை செலுத்தி மக்கள் அஞ்சலி செலுத்தினர். இதன் மூலம் முன்னோர்கள் நற்கதி அடைவர் என்பதும் கவுதமாலா மக்களின் நம்பிக்கையாகும். யுனெஸ்கோவின் பாரம்பரிய சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் பட்டியலில் இதுவும் சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜியர் அருகே ஓடும் ரயிலில் 10 பேர் கத்தியால் குத்தப்பட்டனர். கத்தியால் குத்தியதாக சந்தேகப்படும் இருவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிகழ்வின் பின்னணி குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இதில் சிலரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர் அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். கத்திக்குத்து தாக்குதலை அடுத்து தலைநகர் லண்டனில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நெல் கொள்முதலுக்காக தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திற்கு 28 லட்சம் சணல் சாக்குகள் ரயிலில் வந்தன. காவிரி படுகையில் நெல் அறுவடை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் சணல் சாக்கு தட்டுப்பாட்டால் நெல் கொள்முதலில் தாமதம் ஏற்பட்டு விவசாயிகள் போராட்டம் செய்தனர். இந்நிலையில் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் இருந்து கும்பகோணம் ரயில் நிலையத்திற்கு 28 லட்சம் சணல் சாக்குகள் ரயிலில் கொண்டுவரப்பட்டன. இவை 136 லாரிகளில் திருநாகேஸ்வரம், அம்மன்பேட்டை, இரும்புத்தலை, பட்டுக்கோட்டை பகுதிகளில் உள்ள கிடங்குகளுக்கு அனுப்பப்பட்டது. திருவண்ணாமலையில் நடைபெறும் பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு வரும் 4ஆம் தேதி விழுப்புரத்திலிருந்து முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. 4ஆம் தேதி காலை 10:10 மணிக்கு முன்பதிவில்லாத சிறப்பு மெமு ரயில் விழுப்புரத்திலிருந்து இயக்கப்படும். இந்த ரயில் அன்று பிற்பகல் 11:45 மணிக்கு திருவண்ணாமலையை சென்றடையும். மறுமார்க்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 12:40 மணிக்கு புறப்படும். முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் பிற்பகல் 2:15 மணிக்கு விழுப்புரத்தை வந்தடையும். திருவண்ணாமலை கோயில் கார்த்திகை தீப திருவிழாவுக்கு 4764 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். டிசம்பர் 3ஆம் தேதி தீப திருவிழா நடைபெறவுள்ளதையொட்டி சர்வேயர் நகர் நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரில் மணலூர்பேட்டை சாலை உள்ளிட்ட 9 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமையவுள்ளன. கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் திருவண்ணாமலை வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் 70 மினி பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தெரிவித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மார்க்கெட்டில் முருங்கைக்காய் விலை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் 1 கிலோ முருங்கைக்காய் 30 முதல் 35 ரூபாய் வரை மட்டுமே ஏலம் போன நிலையில் தற்போது 90 ரூபாயாக அதிகரித்துள்ளது. தற்போது முருங்கைக்காயின் வரத்து மிகவும் குறைவாக இருப்பதாலும் அடுத்தடுத்து முகூர்த்த நாட்கள் வருவதன் காரணமாகவும் அதன் தேவை அதிகரித்து விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மீன்கள் வாங்க ஏராளமானோர் குவிந்ததால் சென்னை காசிமேடு மீன் சந்தை திருவிழா போல காணப்பட்டது. கடந்த வாரம் கந்தசஷ்டி விரதம் மற்றும் புயல் எச்சரிக்கை காரணமாக கூட்டம் குறைவாக காணப்பட்ட நிலையில் இன்று மீன் பிரியர்களின் கூட்டம் அலைமோதியது. மீன்களை வாங்க சென்னை மட்டுமல்லாமல் வெளியூர்களிலிருந்தும் ஏராளமானோர் குவிந்தனர். வரத்து குறைவால் மீன்களின் விலை கடந்த வாரத்தை விட 2 மடங்காக உயர்ந்துள்ளது. 1 கிலோ வஞ்சரம் 2500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கொடைக்கானல் மலைப்பகுதிகள் தற்போது முன்பனி காலத்தின் ரம்மியமான வானிலைக்கு மாறியுள்ளன. இனிமையான குளிர்ச்சியை குடும்பத்துடன் அனுபவிக்க வார இறுதி விடுமுறைக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் ஏரிச்சாலை மற்றும் முக்கிய சுற்றுலா தலங்களை உற்சாகத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் பொக்காபுரத்தில் இரை தேடச் சென்ற தாய்க்காக மரத்தில் நீண்ட நேரம் ஆந்தை குஞ்சுகள் காத்திருந்தன. முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் உள்ள இந்த கிராமத்தில் மரம் ஒன்றில் 2 ஆந்தை குஞ்சுகள்
இறை தேடச் சென்ற தனது தாய்க்காக நீண்ட நேரமாக காத்திருந்தன. அப்பகுதியில் கூடிய பலரும் மிக அருகில் சென்று ஆந்தை குஞ்சுகளை பார்த்த நிலையில் அவை யாரையும் பொருட்படுத்தாமல் மரக்கிளையிலேயே நீண்ட நேரம் அமர்ந்திருந்தன. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே பிசானத்தூரில் தனியார் மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நூதன போராட்டம் செய்தனர். தொடர்ந்து 9வது நாளாக போராட்டம் நடைபெற்ற நிலையில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் திரௌபதி அம்மன் கோயில் வளாகத்தில் பொங்கல் வைத்தனர். பொங்கல் பொங்கி வரும்போது மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலை வேண்டாம் என முழக்கங்கள் எழுப்பி நூதன முறையில் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பொதுமக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட தாவேகாவினரும் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே கட்டப்பட்டு வந்த தரைப்பாலம் திடீரென இடிந்து விழுந்ததால் பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். வடமதுரை அருகே உள்ள மோர்பட்டி ஊராட்சி கோப்பம்பட்டியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 தரைப்பாலங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இதில் ஒரு தரைப்பாலம் கட்டுமான பணிகளின் போது இடிந்து விழுந்தது. இதுகுறித்து அதிகாரிகள் ஆய்வு நடத்த வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இலங்கையின் முல்லைத்தீவு பகுதியில் போதிய தண்ணீர் இல்லாததால் 300 ஏக்கர் பரப்பளவிலான விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்குடியிருப்பு கிழக்கு கமக்கார அமைப்பின் கீழ் உள்ள சித்தாறு, சிவசாமி, வீரசிங்கம் ஆகிய 3 அணைக்கட்டுகள் 85 மில்லியன் ரூபாய் நிதியுதவியோடு புதிதாக அமைக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இப்பணிகள் நீண்ட நாட்களாக முடிவுறாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு விவசாயிகள் கடும் அதிருப்தி தெரிவித்ததால் உலக வங்கி குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் போதை விருந்தில் பங்கேற்ற 102 பேரை காவலர்கள் கைது செய்துள்ளனர். பெங்களூரின் புறநகர் பகுதியான தங்கசாகரேவில் உள்ள பண்ணை வீட்டில் போதை விருந்து நடப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் போதை விருந்தில் கலந்து கொண்டிருந்த இளைஞர்களை கைது செய்தனர். கடந்த மே மாதம் பெங்களூரில் இதேபோன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் மற்றும் சீன நாட்டைச் சேர்ந்தவர்கள் 31 பேர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ படிப்புக்காக ஜார்ஜியா நாட்டிற்கு செல்லும் இந்தியர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. உக்ரைனில் போர் 4ஆம் ஆண்டை தொட்டிருக்கும் நிலையில் அங்கு படிப்புக்காக இந்திய மாணவர்கள் செல்வது முற்றிலும் நின்றுவிட்டது. இதற்கு பதிலாக அருகில் உள்ள ஜார்ஜியா நாட்டிற்கு இந்திய மாணவர்கள் செல்வது அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. 2023ஆம் ஆண்டு மட்டும் ஜார்ஜியாவிற்கு 10,470 இந்திய மாணவர்கள் சென்றுள்ளதாகவும் இது முந்தைய 4 ஆண்டுகளோடு ஒப்பிடுகையில் 152% வளர்ச்சி என்றும் நாடாளுமன்றத்தில் அளிக்கப்பட்ட தகவலில் கூறப்பட்டுள்ளது. மின்சாரம் நிச்சயம் வராது என்ற நம்பிக்கையில் துவைத்த துணியை மின்கம்பி மீது காயப்போடும் அளவுக்கு பீகாரில் இருந்த நிலையை தங்கள் அரசு மாற்றியுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். பீகார் மாநிலம் அராயில் தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர், இளைஞர்கள் வேலைக்காக வேறு மாநிலங்களுக்கு செல்லும் நிலையை மாற்றுவோம் என்றும் தெரிவித்தார். இந்தியா கூட்டணி முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வியை ஏற்க காங்கிரஸ் விரும்பவில்லை என பிரதமர் தெரிவித்தார். ஆனால் காங்கிரசின் தலையில் நாட்டு துப்பாக்கியை வைத்து தேஜஸ்வி மிரட்டி தன்னை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க வைத்தார் என்றும் பிரதமர் பேசியுள்ளார். பிரதமர் மோடியை அம்பானியும் அதானியும் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்குவதாக காங்கிரஸ் மக்களவைக் குழு தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்தார். பீகார் மாநிலம் பெகுசராயில் தேர்தல் பரப்புரையில் பேசிய ராகுல் காந்தி தனக்கு 56 அங்குல மார்பு இருப்பதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர் அமெரிக்க அதிபர் டிரம்பை கண்டு அஞ்சுவதாக விமர்சித்தார். ஆனால் ஒடிசலான உடல்வாக கொண்ட மகாத்மா காந்தி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தையே அசைத்தவர் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். 1971இல் பிரதமர் இந்திரா காந்தியை அமெரிக்கா மிரட்டியதாகவும் ஆனால் அதற்கு அவர் அடிபணியவில்லை என்றும் ராகுல் காந்தி பேசினார். பீகாரில் தங்கள் கூட்டணி வென்றால் இஸ்லாமியர், பட்டியலினத்தோர் உள்ளிட்ட சமூகத்தினருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டியளித்த அவர் அனைத்து சமூகத்தினரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும்
ஆட்சியாக தங்களுடையது இருக்கும் என தெரிவித்தார். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த முகேஷ் சஹானி துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மக்கள் தொகையில் 17 விழுக்காடு உள்ள இஸ்லாமியருக்கு துணை முதல்வர் பதவி இல்லையா என்ற கேள்விகள் எழுந்த நிலையில் தேஜஸ்வி இந்த விளக்கத்தை கொடுத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் நீர்நிலைகளின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாலாறு பெருவிழா நடைபெற்றது. இதையொட்டி ரத யாத்திரை வெகு விமரிசையாக நடத்தப்பட்டது. வேப்பூர் பொன்னியம்மன் ஆலயத்திலிருந்து தொடங்கிய இந்த ரத யாத்திரையில் பஞ்சவாத்தியங்கள் முழங்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. பிறகு பாலாற்றுக்கு கொண்டுவரப்பட்ட பொன்னியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு பஞ்சமுக ஆரத்தி காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே காட்சி தரும் உக்ர ஸ்ரீனிவாசமூர்த்தி வீதி உலா நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆண்டு முழுவதும் 430க்கும் மேற்பட்ட விழாக்கள், நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். இதில் மூலவரின் சன்னதியில் உள்ள உக்ர ஸ்ரீனிவாசமூர்த்தி ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் கைசிக துவாதசி என்று பல்லக்கில் 4 மாட வீதிகளில் பவனி வந்து காட்சியளிப்பார். இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் ஜீயர்கள், தேவஸ்தான அதிகாரிகள் உட்பட திரளான பக்தர்களும் பங்கேற்றனர். உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழுவின் உத்தரவின் பேரில் மதுராவின் பிருந்தாவனத்தில் உள்ள பாங்கே பிஹாரி கோவிலில் கருவூல அறை 54 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக மன்னர்களால் வழங்கப்பட்ட நகைகள், விலை உயர்ந்த பொக்கிஷங்கள் ஆகியவை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அறைக்குள் ஒரு தங்கக்கட்டியும் 3 வெள்ளிக்கட்டிகளும் சில பாத்திரங்களும் மட்டுமே இருந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து கோயிலின் 400 கோடி ரூபாய் வங்கி வைப்பு நிதி, சொத்து மற்றும் காணிக்கைகள் தொடர்பாக விரிவான தணிக்கை செய்ய உச்சநீதிமன்ற குழு உத்தரவிட்டுள்ளது. மணிப்பூர் மாநிலத்திலிருந்து ஜப்பானுக்கு வெள்ளை அரிசி வகை ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது. மணிப்பூரிலிருந்து அண்மையில் கருப்பு குளூட்டினஸ் அரிசி வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்யப்பட்டது. இதையடுத்து இப்போது வெள்ளை குளூட்டினஸ் அரிசி ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது. முதலாவது பாரத் சர்வதேச அரிசி கருத்தரங்கில் ஜப்பானுக்கு 20 மெட்ரிக் டன் வெள்ளை அரிசி ஏற்றுமதி செய்ய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. முன்பு ஏற்றுமதி செய்யப்பட்ட சாக்காவ் என்னும் கருப்பு குளூட்டினஸ் அரிசி நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. செங்கோட்டையன் நீக்கம் தொடர்பான கேள்விக்கு தனக்கும் மன வருத்தம் இருப்பதாக கூறிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பின்னர் உதாரணத்திற்கு பேசியதாக கூறி சமாளித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுச் செயலர் பழனிசாமி தன்னை நன்றாக வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். எனக்கு கூட மன வருத்தம் இருக்கும், எனக்கே பல வருத்தம் இருக்கும். வருத்தம் இருக்குன்னா அதுக்காக நம்ம ஊடகத்தில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? பொதுச் செயலரை பார்த்து முறையாக முறையிட்டு அது மாதிரி தான் செய்யணும். சார், உங்க மன வருத்தத்தை பொதுச் செயலாளர் யார் சொன்ன? அது இல்லைங்க, ஒரு எக்ஸாம். நீ என்னங்க, நீ வேற தேவையில்லாத நீ ஏதோ ஒரு டாபிக்கா போட்டு பிரேக் நியூஸ்ன்னு போடுற. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனுஷனுக்கு ஒரு மன வருத்தம் இருக்குன்னா என்னைய சொல்லல, செல்லூர் ராஜன் சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு உதாரணம் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன வருத்தம் இருக்குன்னா மன வருத்தத்தை பொது வெளியில சொல்லக்கூடாது. அதுக்காக பொதுச் செயலாளருக்கு எகென்ஸ்டா இருக்கவங்க போய் அவங்களோட போய் இருந்து சும்மா வருவாங்களா? பொதுச் செயலாளர் அப்புறம் எப்படி நடவடிக்கை எடுக்காமல் இருப்பார்? என்னைய சொல்ல எனக்கு ஒன்றும் மன வருத்தம் இல்லை, என்னைய நல்லா தான் வச்சிருக்காரு.